24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். இந்த மக்களவை தேர்தலையும் முக்கியமான ஒரு தொகுதியாக கரூர் தொகுதி மாறி இருக்கு. செந்தில் பாலாஜி கடந்த வருஷம் கைது செய்யப்பட்ட நிலையில் கரூர் தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகள் எப்படியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா தேர்தல் பணிகளை யார் பார்ப்பாங்க? செந்தில் பாலாஜி இருந்த வரைக்கும் கரூர் மாவட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் கோவையிலையும் திமுகவினுடைய தேர்தல் வேலைகளை முழுமையாக அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் கோவை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தொகுதிகளிலையும் திமுக தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாநகராட்சியை திமுக கைப்பற்றினதுக்கு செந்தில் பாலாஜியினுடைய வியூகம் பெரிய அளவில் காரணமாக இருந்தது. அதே மாதிரி செந்தில் பாலாஜியினுடைய சொந்த மாவட்டமான கரூர் மாவட்டத்திலையும் செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருந்தது. ஆனால் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் கரூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட 4 தொகுதிகளிலையுமே திமுக வெற்றி பெற்றிருந்தது. அதுக்கு முன்னாடி 2019 மக்களவை தேர்தலில் கரூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி வெற்றி பெற்றதுக்கும் செந்தில் பாலாஜி முக்கியமான காரணமாக இருந்தார். 2021 திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கும் கரூர் எம்பி ஜோதிமணிக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால 2024 மக்களவைத் தேர்தலில் ஜோதிமணிக்கு மறுபடியும் சீட் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாலும் செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவு பெரிய அளவில் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தான் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். இப்போ ஜோதிமணியை மறுபடியும் வேட்பாளராக இருக்கிற நிலையில அதிமுக வேட்பாளர் தங்கவேலும் கடுமையான நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்கார். இதனால கரூர் தேர்தல் களம் பரபரப்பாக இருக்கு. திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து சிட்டிங் எம்பி ஜோதிமணி நிறுத்தப்பட்ட நிலையில் அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் தங்கவேல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற தங்கவேலு விவசாயமும் பார்த்துக்கிட்டு இருக்கார். நல்லா செலவு செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதுனால களத்தில் அவருடைய வேகம் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. ஜோதிமணியை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 ஆண்டுகள் எம்பியாக இருந்து அவங்க பண்ண நிறைய விஷயங்கள் மேலே அதிருப்தி இருக்குது. நிறைய விஷயங்கள் ஜோதிமணி பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் கரூர் தொகுதிக்குள்ளே இருக்குது. ஒன் இண்டியா தமிழுக்கு ஜோதிமணி கொடுத்த நேர்காணல்லையே நாங்கள் ஒரு எதிர்க்கட்சி எம்பியாக இருந்தனால எல்லா விஷயத்தையும் போராடி தான் பெற முடிஞ்சது. நினைச்ச மாதிரியான விஷயங்களை தொகுதிக்கு பண்ண முடியல. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் பாஜக தடுத்த பல விஷயங்களை நாங்கள் தொகுதிக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருந்தாங்க. இந்த அதிருப்தி தொகுதிக்குள்ளேயும் இருக்குது. இப்படியான ஒரு சூழலில் தான் அதிமுக வேட்பாளர் அவருடைய கள வேலைகள்னால ஜோதிமணிக்கு டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே அதிமுகவுக்கு சாதகமான ஒரு பகுதியாக தான் இருந்தது செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வர்றதுக்கு முன்னாடி. இப்போ அந்த பகுதியில் அதிமுக அவங்களுக்கு இருக்கிற பழைய செல்வாக்கை மீட்டெடுக்க நினைக்கிறதுனால காங்கிரஸ் கட்சிக்கு 2019 கிடைச்ச வெற்றி மறுபடியும் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. கரூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற பொறுப்பில் இருக்கிற வேட்பாளர் தங்கவேலுவும் அவரும் கரூர் பகுதியில் இருக்கிற பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால சமூக பின்புலத்தினாலையும் ரெட்டலைக்கு கரூர் பகுதியில் இருக்கிற செல்வாக்குனாலையும் அதிமுகவுக்கு இயல்பாக இருக்கிற ஆதரவையும் வச்சு களத்தில் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். இப்படியான ஒரு சூழலில் தான் கரூர் தொகுதியினுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. திமுக தரப்பை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி இல்லாததுனால மாநிலங்களவை உறுப்பினர் எம்.எம். அப்துல்லாவை தொகுதியினுடைய பொறுப்பாளராக நியமிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தான் தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். இந்த 2 பேரில் யாரினுடைய வியூகங்கள் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மையான தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு ஒரு எட்ஜ் இருக்கிற நிலையில் கரூர் தொகுதி அப்படியான ஒரு எட்ஜை சொல்ல முடியாத ஒரு சூழலில் இருக்கு. அதிமுக வேட்பாளர் டஃப் கொடுக்கறதுனால கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு கடும் போட்டி நிலவரதை நம்மளால பார்க்க முடியுது. முடிவுகள் எப்படி அமையுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.